சொல்றேன். ஐ லவ் யூ டு ரோஹித். சூப்பர். போலாமா? ஏய் பூஜா, நான் உன்னை கொன்னுருவேன் நீ பயந்து நடுங்கின பத்தியா? அதை பார்க்க தள்ளி நான் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தேன். இது போதும். அடுத்து நடக்க போகிறதுல நீ இன்னும் கன்ஃபியூஸ் ஆக போகிற. வெற்றி ப்ரோ, இனிமே தான் நம்ம ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. கொஞ்சம் நான் வரேன். ஏய், இது என்னடி ரோஸை கையில வச்சிருக்க? யார் கொடுத்தா? பேசாம போயிரு. நானே செம கன்ஃபியூஷன்ல இருக்கேன். என்ன ஆச்சு? ஹாய், என் ஸ்வீட் ஒய்ஃப்க்கு ஸ்வீட்டாக ஒரு காஃபி. டேக் இட். உனக்காக நானே ஸ்பெஷலாக போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன பார்க்குற? குடி. ஆண்டி, உங்களுக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வருவா? ஐயோ வேண்டாம். காஃபி தானே வேணுமான்னு கேட்டேன். அதுக்கே எவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இல்லையே, நான் எதுவும் டென்ஷன் ஆகலையே. என்ன பூஜா, காஃபி பார்த்துக்கிட்டே இருக்க? ரொம்ப டேஸ்டா இருக்கும், எடுத்து குடி. ஒருவேளை இதுல விஷம் ஏதாவது கலந்துருப்பானோ? வாவ், செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்தா, நீயே குடி. குடி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா பூஜா, நம்ம கல்யாணம் ஆகி போயிடுச்சு. நம்ம இன்னும் ஏன் ஹனிமூன் போகாம இருக்கோம்? என்ன ரோஹித் சொல்ற? நாம தான் ஹனிமூனுக்கு போனோமே. ஹேய், என்ன விளையாடுறியா? திரும்ப பிராங்க் பண்றியா? ஐயோ இல்ல, நம்ம நிஜமாவே போனோம். போனோமா? எப்ப போனோம்? ரோஹித் விளையாடாத. அத்தை கூட ஹனிமூன் பேக்கேஜ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்கல்ல. அத்தனா ரங்கநாயகி அத்தையா? என்ன ரோஹித் ஆச்சு உனக்கு? வேற யாரு நமக்கு ஹனிமூன் பேக்கேஜ் எல்லாம் போட்டு தருவா? சக்தி வா. ப்ரோ, என்னாச்சு ப்ரோ உங்களுக்கு? ப்ரோ, நானும் பூஜாவும் ஹனிமூன் போனோமா? உங்களுக்கு தெரியுமா? வெற்றி, என்ன இவர் இப்படி கேக்குறாரு? இரு என்னன்னு கேட்போம். ப்ரோ, இப்ப நான் கேட்கறதுக்கு பதட்டப்படாம பதில் சொல்லுங்க. உங்களுக்கு வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? எனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் நல்லா தானே இருக்கேன். ப்ரோ, நாங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியுதா? என்ன விளையாடுறீங்களா? உங்களை எனக்கு தெரியாதா? நீங்க வெற்றி ப்ரோ, அவங்க சக்தி சிஸ்டர். எதுக்கு ப்ரோ இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க? சீரியஸா சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போனது நிஜமாவே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? விளையாடாதீங்க ப்ரோ. பூஜா தான் நான் பிராங்க் பண்ண பார்த்தனா, நீங்களுமா? ரோஹித் ப்ரோ, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. என்னாச்சு ப்ரோ? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன். நான் பூஜாவுக்கு தாலி கட்டின வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது.
என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமாம் ப்ரோ, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்கிட்ட எவ்வளோ கேள்வி கேட்டார். எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. அதை எப்படி சொல்றது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். பூஜா நம்ம ஹனிமூன் போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு பக்குன்னு இருக்கு. சுத்தமா எதுவும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. என்ன வெற்றி இது? ரோஹித் ப்ரோ, நீங்க வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். இரு ப்ரோ, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வேற என்னெல்லாம் சொன்னாங்க? அது ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸா, தலையில அடிபட்டதால எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. என்ன ப்ரோ நீங்க சொல்றீங்க? ஆமா சிஸ்டர், பழசெல்லாம் எப்பயாச்சும் ஞாபகத்துக்கு வருமா, இல்லைன்னா ஞாபகத்துக்கு வராம கூட போயிடுமா. என்ன ரோஹித், நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. எப்படியோ நீ ஞாபகம் வந்துரும்னு நினைச்சேன். நீயே ஹனிமூன் பத்தி என்கிட்ட கேட்கவும் தான் இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது. நிறைய விஷயங்களை நானே மறந்துட்டேன். உண்மையை எப்பயாச்சும் வந்துட்டு சொல்லலான்னு தான். அப்போ எதுக்கு ப்ரோ நீங்க கோர்ட்ல வந்து பூஜா தள்ளி விடலன்னு சொன்னீங்க? சும்மா இருங்க சிஸ்டர், பூஜா எதுக்கு என்ன தள்ள போறா? நிச்சயம் அவ தள்ளி விட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த வீடியோ ஏதோ பிராங்க் வீடியோவா இருக்கும் தான் நான் கெஸ் பண்ணேனே. ஏன்னா காலேஜ் வந்து பூஜா இப்படிதான் பிராங்க் பண்ணிட்டே தான் இருப்பான். இல்ல பூஜா? ஆமா ஆமா. ஆனாலும் அவ அப்படி நடக்கலன்னு அதான் அவன் சொல்றான்ல. பூஜாவை சந்தேகப்படுறியா நீ? நீ எதுக்கு அவனை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? அதான் இவன் என்கிட்ட லூசு மாதிரி பிஹேவ் பண்ணானா. இவனுக்கு பழசெல்லாம் நிஜமாவே மறந்திருந்தா அதை விட நமக்கு நல்லது எதுவும் கிடையாது. பூஜா, எனக்கு எதுவும் ஆகல. ஐயோ, என்ன ரோஹித் பேசுற நீ? நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு போ. ரோஹித், மதியம் லஞ்ச் சாப்பிடும்போது நானே உனக்கு கூப்பிடுறேன், சரியா? நீ போய் ரெஸ்ட் ரொம்ப எடு. சந்தோஷம். மா, இவனுக்கு மண்டையில அடிபட்டதெல்லாம் நிறைய விஷயம் மறந்து போயிருச்சு போல. என்ன, எல்லாமே மறந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நமக்கு கொடுத்து வைக்கல. இதுவே போதுண்டி, நீ தப்பிச்ச. இருமா, இப்ப பாரு. ஏய் சக்தி, என்னை யார் கைவிட்டாலும் அந்த கடவுள் கைவிடல பாத்தியா? ஏய், அவரை தள்ளி விட்டுட்டு இப்படி பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அவன் நேரம் தப்பிச்சிட்டான். ஆனா சக்தி, லக்ல ஒரு தடவை தான் தப்பிக்கலாம். எல்லா தடவையும் நீங்க இப்படி வந்து காப்பாத்த முடியாதுல. இனிமே அவனுக்கு கண்டமால கண்டம் தாண்டி. நீ என்ன பண்றங்கறத நானும் பாக்குறேன். நீ ரொம்ப பேசாத. இப்ப நினைச்சாலும் ஒரே ஒரு நிமிஷத்துல உன்னை உள்ள கொண்டு போய் வைக்க முடியும். பாக்குறியா? ஏய், என்ன சக்தி சொல்ற? ரோஹித் தான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்றாருல, அப்புறம் இவ எப்படி உள்ள போவா? அது ரொம்ப ஈஸி வெற்றி. ஆ, டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டு நேரா கோர்ட்டுக்கு போய் ரோஹித்துக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ், அதனால இவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது, வீடியோல இருக்கிறது தான் உண்மை. இந்த பூஜா தான் ரோஹித்தை கொல்ல பார்த்தான்னு ஒரே ஒரு பெட்டிஷன் கொடுத்தா போதும், கொலை முயற்சின்னு சொல்லி இவளை நிச்சயம் உள்ள வச்சிருவாங்க. அடேங்கப்பா, இந்த ஐடியா பிரமாதமா இருக்கேப்பா. வா சக்தி, நம்ம இப்பவே கோர்ட்டுக்கு போலாம் வா. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? பயம் வருது இல்ல? அந்த பயம். பூஜா, இப்போவும் நான் சொல்றேன், கேட்டுக்கோ. நீ ரோஹித்தோட ஒய்ஃப்ங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் உன்னை விட்டு வச்சிருக்கேன். பாவம் ரோஹித், நடந்தது என்னன்னு தெரியாம இப்ப கூட உன் மேல உசுரா இருக்காரு. அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணாம இருக்கேன். ரொம்ப என்கிட்ட எகிரி பேசுன, அடுத்த நிமிஷம் நீ உள்ள இருப்ப. ஜாக்கிரதை. வா வெற்றி.
என்னடி இது? எது நடந்தாலும் தனக்கு சாதகமாவே மாத்திக்கிறா. நீ பார்த்துட்டே இருமா, இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். என்ன சொல்ற பூஜா? நீ சொல்றத நம்புற மாதிரியே இல்ல. தாலி கட்டின வரைக்கும் ஞாபகம் இருக்குமா? ஆனா அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா? அது எப்படி அதெல்லாம் மறக்கும்? மறக்கும் சங்கிலி. இத ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவனுக்கும் வந்திருக்கு. மலையில இருந்து விழுந்தவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா ஹனிமூன் போனது அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றானா? அது ஏதோ தப்பா இருக்கே பூஜா. ஆனா ஒண்ணுக்கா, திடீர்னு கோர்ட்ல வந்து பூஜா மேடம் கொல்ல பார்க்கலன்னு வேற சொன்னானே. இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி மண்டையில் அடிபட்டு எல்லாம் மறந்து போயிருக்குமோ? இதே கன்ஃபியூஷன் எனக்கும் இருக்கு. ஒரு ஆங்கிள் பார்த்தா அவன் பொய் சொல்றானான்னு தோணுது. இன்னொரு ஆங்கிள் பார்த்தா இவன் ஏன் என்ன கோர்ட்ல காப்பாத்தனான்னு தோணுது. ஒரே கன்ஃபியூஷனா இருக்குக்கா. ஒரு முடிவுக்கு என்னால வரவே முடியல. இத பாரு பூஜா, ரோஹித் கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்? ரொம்ப நல்லவனா இருக்கான்க்கா. சர்ப்ரைஸ் கொடுக்கறான், ஐ லவ் யூ சொல்றான், காஃபி போட்டு கொடுக்கறான், அன்பா வேற பேசுறான். நிஜமாவா மேடம்? ஆமா சங்கிலி. நீங்க அவனை கொல்ல பார்த்துமா அவன் அப்படி நடந்துக்கிறான்? ஆச்சரியமா இருக்கே. சரி, உன் கூட காலேஜ் படிச்சான்ல, அப்போ இப்படிதானா? ஆமாக்கா, எப்பவும் ரொம்ப கேர் எடுத்துப்பான். இப்ப கூட அப்படிதான் இருக்கான். அப்படின்னா அப்ப இருந்த ரோஹித்துக்கும் இப்ப இருக்கிற ரோஹித்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்ல வர இல்ல? கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல. எனக்கு நீ என்ன சொன்னாலும் அத நம்பவே முடியல. ஒருவேளை இவன் உன்னை ஏமாத்த நினைச்சானா? ஏன்க்கா ஏமாத்தணும்? நான் தான் கொல்ல பார்த்தேன்னு ரோஹித்துக்கு தான் நல்லாவே தெரியுமே. அவன்கிட்ட அதுக்கு ஆதாரமும் இருக்கு. அப்புறம் எதுக்கு அவன் என்ன விட்டு வைக்கணும்? அததான் நானும் யோசிக்கிறேன். சரி, இன்னைக்கே நீ ஒண்ணு பண்ணு. அவன் அட்மிட் ஆயிருந்தால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீ விசாரி. அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட போய் பேசு. ரோஹித் அட்மிட் ஆனது உண்மைதானா, கல்யாணத்துக்கு பிறகு நடந்ததெல்லாம் அவனுக்கு மறந்து போச்சான்னு விசாரி. அப்ப உண்மை தெரியும்ல. இதுவும் நல்ல ஐடியாக்கா. எந்த ஹாஸ்பிட்டல்னு கண்டுபிடிச்சு நான் உடனே அங்க போய் விசாரிக்கிறேன். டாக்டரும் அதையே சொல்லிட்டா அப்புறம் நம்பலாம். சரிக்கா, நீங்க கிளம்புங்க, நான் போய் பாக்குறேன். வரேன். வாடா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். டாக்டர் ஸ்டாலின் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். டாக்டர் உள்ளதா இருக்காங்க, போய் பாருங்க. அந்த ரூமா? ஆமா. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், உட்காருங்க. தேங்க் யூ டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், நான் பூஜா. நான் ரோஹித்தோட வைஃப். ரோஹிதா? ஓ, அந்த பையனா? எப்படிம்மா, நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. ஆனா எனக்கு அவரை பத்தி சில டீடைல்ஸ் தெரியணும். என்ன டீடைல்ஸ் வேணும் சொல்லுங்க. அது அவர் சொல்றாரு அவருக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்குன்னு. அது உண்மைதானா? எஸ் எஸ், உண்மைதான். நானே அவர்கிட்ட சொல்லியிருந்தேனே. இல்ல, சொன்னாரு. ரோகத்துக்கு எப்படி இப்படி ஆச்சு? மலையில இருந்து விழுந்ததுல தலையில அடிபட்டு இப்படி ஆயிடுச்சுமா. பட் ஹீ இஸ் வெரி லக்கி. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிருந்திருக்குமா. யார் சார் அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது? யாரோ உள்ளூர்காரங்க தான் அட்மிட் பண்ணாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் ரிசப்ஷன்ல இருக்கும், வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர். இனிமே அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? நத்திங் டு வரி, இஸ் ஆல் ரைட். டாக்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அவருக்கு பழசெல்லாம் திரும்ப ஞாபகத்துக்கு வருமா? அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? ஷூர், நிச்சயம் சான்ஸ் இருக்கு. இருக்கா? எப்போ வேணா ஞாபகம் வரலாமா. சம்டைம்ஸ் ஞாபகம் வராமலும் போகலாம். சரி, ஓகே. தேங்க்யூ டாக்டர், நான் வரேன். ஒரு நிமிஷம்மா. டாக்டர், ஆமா, அவர் எப்படிம்மா மலையிலிருந்து தவறி விழுந்தாரு? அவர்கிட்ட எத்தனையோ தடவை நான் கேட்டேன். அவரும் பல முறை யோசிச்சு பார்த்தாரு. ஆனா அவருக்கு ஞாபகத்துக்கே வரல. நீங்க தானே அவர் கூட இருந்தீங்க.
உங்களுக்கு தெரியுமே எப்படி அவர் தவறி விழுந்தாரு? ஆ, அது வந்து நாங்க பேசிட்டு இருந்தோம். ஆ. அப்போ ஒரு சின்ன பிராங்க் வீடியோட போன நான் தான் சொன்னேன். ஓ. அதுல தான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. ஓ அப்படியா? சரிங்க டாக்டர், தேங்க்யூ. அப்போ ரோஹித் சொன்னதெல்லாம் உண்மைதான். டாக்டர் கிட்ட கூட நான் தள்ளி விட்டதா அவன் சொல்லல. குட். இனிமே அவனுக்கு ஞாபகம் வர வரைக்கும் நாம இத பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. தேங்க் காட். பாத்தியா வெற்றி, என்ன சொன்ன மாதிரி அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா. 1 நம்பர் ஃப்ராடு பண்ணதெல்லாம் இவ. ஆனா இவ ரோஹித்தை செக் பண்ணுவானா? சரி வா, டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம் வா. எஸ். வணக்கம் டாக்டர். வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், இது ரொம்ப பெரிய ஹெல்ப். ஆமா டாக்டர், நீங்க பண்ண ஹெல்ப்பை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். ரோஹித்தும் ரொம்ப நல்ல பையன்தாம்மா. அவன் ஒய்ஃபே அவனை தள்ளி விட்டதை அவனால ஜீரணிக்கவே முடியல. ரொம்ப பாவம். அவன் முதல்ல உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணான். நீங்க தான் அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போனீங்க. அந்த நம்பிக்கையில தான் அந்த பொய்யை சொல்லவே நான் ஒத்துக்கிட்டேன். இனிமே அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்குங்க. சரிங்க டாக்டர். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வாங்க வரோம். வாங்க வா. நான் கலெக்டர் ஆகுற வரைக்கும் இதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னேன்ல, நீ மறந்துட்டியா? அதுக்காக பக்கத்துல கூட வரக்கூடாதா என்ன? வரக்கூடாது. ஏய், ஏன்டி இப்படி பண்ற? உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது அடி. உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இப்படி எல்லாம் மனசு அலைப்பாய விடக்கூடாதுன்னு. அப்புறம் ஒரு கமிட்மெண்டே இருக்காது. புரிஞ்சுதா? அதுக்காக தான் சொல்றேன். ஏய் பொடி, உன்னெல்லாம் ஓஹோ, 2 பேரும் உள்ளதான் இருக்கீங்களா? சாருக்கு என்ன கோபம்? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பூஜாவுக்கும் ரோஹித்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் நானு. அதெல்லாம் எதுக்குடி இப்படி? எதுக்கு தனியா நாம இருக்கவா என்ன? கலெக்டராக கவனமா படிக்க போறாளாமா. மூஞ்ச பாரு. நீ வேணா ஒரு வார்த்தை சொல்லி விட்டுறே, நான் கலெக்டருக்கு படிக்கிறதை இப்பவே விட்டுடுறேன். என்னடி, எப்படியும் இவன் வேண்டான்னு சொல்ல மாட்டான்னு தெரிஞ்சுதானே பேசுற? நீதான் பெரிய ஆளச்சேடா, கலெக்டர் ஆக வேண்டான்னு சொல்லிதான் பாரு. வேணாண்டி, நீ கலெக்டராக வேண்டாம். டேய், என்னடா டக்குன்னு ஐஏஎஸ் வேண்டான்னு சொல்லிட்ட? கலெக்டர் ஆகணும்னு எனக்கு மட்டும்தான் ஆசையா என்ன? ஏன் உனக்கு இல்ல? சரிடா, இப்ப எதுக்கு நீ வயலண்ட் ஆகுற? சரி, இப்ப என்ன பண்ணணும்? சொல்லு. கலெக்டர் படிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ரொமான்ஸ் பண்றது ஹக் பண்றதெல்லாம் அப்பப்ப இருக்கட்டும். நான் இருக்கிற டென்ஷன்ல இவங்களுக்கு ரொமான்ஸ் வேற. என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்களா? கூடாது, இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கவே கூடாது. இவங்களை என்ன பண்றது? பூஜா, நீ என்ன பண்ற? அது வந்து நம்ம ரூம்ல ஹேண்ட்பேக் இருக்குல்ல,
நீ கொஞ்சம் போய் அதை எடுத்துட்டு வா போயேன். இது நம்ம ரூமே கிடையாது. சொன்னா இது மட்டும் எப்படி உனக்கு ஞாபகம் இருக்குன்னு லூசு கேட்பாளே. இதுக்கு நாமளே எது நம்ம ரூம்னு தெரியாம இதுக்கு நடிச்சுட்டா பேசாம நம்ம ரூட்லயே போயிடுவோம். என்ன ரோஹித் யோசிக்கிற? ஓ, உனக்கு எது நம்ம ரூம்னு தெரியாதுல? இது நம்ம ரூம் தான். நீ போய் எடுத்துட்டு வா போ. ஏன் நீ எடுத்து வேண்டியதானே? அது என் ஹேண்ட்பேக் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்றதுக்கு தான். போய் எடுத்துட்டு வா போ. ஏய், நடந்த எந்த விஷயத்தையும் நான் மறக்கலடி. அது கூடி சீக்கிரம் உனக்கு தெரியதான் போகுது. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? போய் எடுத்துட்டு வா. இப்போ என்ன? இப்போ கரெக்டாக ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வரணும், அவ்வளோதானே? இப்போ பார்,